ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆர்டினோ லியோனார்டோ ப்ரோ மைக்ரோ போர்டை யூஸ் பண்ணி விண்டோஸ் பாஸ்வேர்டை பைபாஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக்கான வீடியோ. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இந்த போர்டை கனெக்ட் பண்ணுறது, எப்படி இதில் நம்ம ப்ரோக்ராம்ஸை ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ லியோனார்டோ ப்ரோ மைக்ரோ போர்டு. இந்த போர்டு வந்து நீங்கள் என்னோட கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே நம்ம அமேசான் டூல்ஸில் இருந்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து ஒரு ஆர்டினோ மைக்ரோ போர்டு. இந்த போர்டை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஐடிஇ தேவை. நம்ம ஆஸ் யூஷுவல் ஆர்டினோ ஐடிஇ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஆர்டினோ போர்டை வந்து நம்ம ஐடிஇ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இந்த சிப்பை வந்து நான் என்னோட யூஎஸ்பி வழியாக இதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன் என்னோட சிஸ்டமில். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டினோ லியோனார்டோ ஆன் COM15 கனெக்ட் ஆகிருக்கும். உங்களோட சிஸ்டமில் எந்த காம் போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதுக்கான கோடு எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு அதுக்கு கோடு எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி என்னோட கிட்ஹப் பேஜில் நான் ஒரு பேசிக் கோடு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கோடை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிவைஸ் வந்து ஒரு ஹெச்ஐடியாக கனெக்ட் ஆகுது. ஹெச்ஐடி அப்படின்றது வந்து ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ் மாதிரி இந்த டிவைஸை நம்ம சிஸ்டமோட கனெக்ட் பண்ண உடனே அது ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸை ஆக்ட் பண்ணி ஒரு கீபோர்டு மாதிரி இப்போ ஒர்க் ஆக போகுது. அதுக்கான கோடு தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். இங்கே வந்து நம்ம கீபோர்ட் டாட் ஹெச்ன்னு ஒரு ஹெட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவைஸ் வில் ஆக்ட் லைக் அ கீபோர்ட். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். திரும்ப ஒரு என்டர் அழுத்துறோம். அடுத்து டிலே பண்ணுறோம். அடுத்து இன்னொரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். டிலே பண்ணுறோம். ஸோ இது மாதிரியான இது வந்து நீங்கள் மல்டிபிள் பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லூப்பில் கொடுக்கலாம். ஸோ இங்கே நம்ம பேசிக்காக இங்கே 2 பாஸ்வேர்ட்ஸ் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோடை காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதில் நியூ ஸ்கெட்ச்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு blank பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த .inோ ஃபைலில் இது நம்ம பேஸ்ட் பண்ணிக்கப்போம். ஓகே. இப்போது நான் என்னோட பாஸ்வேர்டை 2 பாஸ்வேர்டை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். முதல்ல வந்து பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொடுக்குறேன். ரெண்டாவதுல வந்து டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். அடுத்து இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி தேர்ட் அட்டெம்ப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். இதில் வந்து என்னோட பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட சிஸ்டமோட பாஸ்வேர்ட்ஸை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் இது வந்து மல்டிபிள் பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் கொடுத்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னோட போர்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதனா நம்ம கோடில் எரர் இருந்ததுன்னா மேபி ஹெட்டர்ஸ் மிஸ் ஆகிருந்தா அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக இங்கே வந்து நமக்கு அது ஷோ பண்ணும். ஒன்ஸ் இந்த வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த கோடை நம்மளோட போர்டில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து கம்பைலிங் ஸ்கெட்ச்னு வரும். இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட போர்டில் அந்த ஸ்பெசிஃபிக் கோடு வந்து அப்லோட் ஆகிடும்.
ஸோ இப்போ நீங்கள் உங்கள் டிவைஸை நீங்கள் திரும்ப டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம என்ன பண்ண சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னோட ஆர்டினோ போர்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்னோட சிஸ்டமை இப்போது லாக் பண்ண போகிறேன். என்னோட சிஸ்டம் இப்போ லாக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஆர்டினோ போர்டை என்னோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்துச்சு, ரெண்டாவது பாஸ்வேர்டு உள்ள அலோவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த போர்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.